உலகத்தையும் சுதந்திரிக்கிறது என்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். நீ எடுத்துக்கொண்டார், ஒன்றுது உனக்காக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிற, நீ சொந்தமாக்கிக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? உலகம் வேண்டாம், எப்போ மோட்சம் போகிறோன்னு காத்துட்ருக்கிறோம். முதல்ல இதை சொந்தமாக்குன்றார், முதல்ல இதை சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். உந்த முன்பா பணிந்து பணங்கியே தொழுவோ துதியின் கீதமிசைக்க பணிந்து வணங்கியே தொழுவோம் துதியின் கீதமிசைக்க அல்லேலூயா என்றொலிக்க மிசைக்க ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பிள்ளைகள்ன்றது வெறும் அழகு டைட்டில் அல்ல, ஒரு அது ஏதோ டிகிரி மாதிரி இல்லை போட்டுக்கிறதுக்கு. பிள்ளைகள்னு சொன்னால் அது ஏராளமாக அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அவருக்கு நாம் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய காரியங்கள் சொந்தமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் வாரிசுகள் என்று சொன்னேன். வாரிசு என்கிற வார்த்தை தான் ரொம்ப நல்ல வார்த்தை. இவைகளுக்கெல்லாம் நாம் வாரிசுகளாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எதற்கு வாரிசாக இருக்கிறோம்? என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிள்ளைகளாக இருக்கிறோமே நாம். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன வச்சிருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கிறார், இது குறித்தெல்லாம் அறிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் நான் தான் சொன்னேன் இல்லையா,
நாம் தான் இதுக்கெல்லாம் ஓனர்னு தெரிஞ்சால் தான் நம்ம போய் இதை எடுத்துக்கொள்ள வேணும், சொந்தமாக்கி கொள்ள வேணும் என்கிற ஒரு உணர்வு ஏற்படும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் சொந்தமாக்குவது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் தான் இதுக்கெல்லாம் ஓனர்னு இவர்களுக்கு விளங்கவில்லை. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க உலகத்தார் தான் இதுக்கெல்லாம் ஓனர், நான் ஏதோ இங்கேருந்து கடந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நாம் தான் இதுக்கெல்லாம் ஓனர்னு வரும்போது இதை எப்படி எடுக்கணுங்கிறத நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக எடுத்து நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். ஆகவே தான் இந்த ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இப்போ 2 வாரமாக பேசிகிட்டு இருக்கேன். நாம் தான் ஓனர்ன்றதை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லணும். ஓனர்னு நல்லா தெரிஞ்ச பிறகு தான், அது உள்ளத்தில் நிச்சயமான பிறகு தான் உள்ளத்துலேருந்து ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம். அப்போ நான் ஓனர்னா ஏன் அங்கே இருக்குது அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நாம் எதற்கு ஓனர்? திருப்போம் ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நல்லா தான் சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. எல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுலேயே பிஸியாக இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் திசை திருப்பி விட்டாங்க பாருங்கள் எல்லாரையும். இங்கே ஒன்றும் கிடையாதாக்கும், உனக்கு நீ செத்த பிறகு தான் உனக்கு வாழ்வே ஆரம்பிக்குதாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுல எப்படா வரும்னு அது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ இயேசு வருவார், எப்போ போய் நம்ம பரலோகத்தில் சேர போகிறோம், இந்த பூமிக்கு பூமி நமக்கு சொந்தம் அல்ல அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, கடவுள் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தையே பண்ணியிருக்காராம். என்ன வாக்கு தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற. இவ்வளோ பெரிய உலகத்தை எதுக்கு உண்டாக்குனார்னு யோசித்து பார்த்தீங்களா? ஜனங்க யோசித்து பார்க்குறது இல்லை. இவ்வளோத்தையும் உண்டாக்கிட்டு அப்புறம் இது வேணாம் பரலோகத்துக்கு வந்துடுன்றாரா? என்னத்துக்காக இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்குனார்? எதுக்கு இங்கே வச்சிருக்கிறார்? நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சார்? எல்லாத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் வந்து எல்லாம் கெட்டு போன பிறகு அவரை பேசாமல் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கலாம், அதை அழிச்சிட்டு இருக்கலாம் பேசாமல். இல்லையே, அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த மண்ணில் ரத்தத்தை சிந்தி இங்கே நம்ம மீட்டுக்கொண்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அவர் மட்டும் போயிட்டார், நீ இங்கே இருந்துட்டு. ஏன் இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே உலகத்தை சுதந்திரிக்கிறது என்கிற வாக்கு தத்தம் ஒன்று இருக்கிறது. நானும் பாருங்கள், சபை திறந்தப்போலாம் சபைக்குள்ளே போனேன். வாழ்நாள் முழுக்க பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கவனமாக கேட்பேன். அப்போ கூட என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் கேட்பேன் கவனமாக. ஆனால் உலகத்தை சுதந்திரிப்பான்னு யாரும் பிரசங்கம் பண்ணி எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. இது கிரிட்டிசிசமாக சொல்லலை நான். ஆனால் அப்படி ஒரு ஞாபகம் எனக்கு இல்லவே இல்லை. உலகத்தை சுதந்திரிப்பான்னு ஒரு நாளும் ஒரு பிரசங்கம் நடந்ததே கிடையாது. உலகமாவது இதாவது மண்ணு வேணாம், வீடும் வேணாம், பொண்ணும் வேணாம், இதுதான் எங்கள் பாட்டு, இதுதான் எங்கள் பிரசங்கம். உலகத்தை சுதந்திரிக்கிறதெல்லாம் அங்கே இப்போ நடக்கவே நடக்காது. அந்த பேச்சை எடுக்கவே முடியாது. கேட்டதே கிடையாது பாருங்கள். இதை கேட்குறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் க்ளீனாக சொல்லியிருக்குது வேதத்தில், உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உடனே ஜனங்க என்ன சொல்லிடுறாங்க பாருங்கயா, ஆமாம் இருக்குது உலகத்தை சுதந்திரிப்பான், அது வேற ஆளுக்கு, அது ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததிக்கு. நாம் அவன் சந்ததி கிடையாது, அவன் ஜாதியும் கிடையாது, அவனுடைய இனமும் கிடையாது, நாம் வேறு அவங்க வேறு. அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் என்னத்தையோ வாக்கு பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் போட்டு நம்ம உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது, குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி, 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்னா யார்? இஸ்ரவேல் மக்கள். 10 கற்பனைலாம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தார்கள் இல்லையா? அந்த சந்ததியாருக்கு மாத்திரமல்ல. எல்லாம் சொல்லுங்கள், மாத்திரமல்ல. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய. பாருங்க, புறஜாதியார்களுக்கு எழுதுகிறாரு. அவர்களுக்கும் இதே கேள்வி தான். நான் புறஜாதியானாச்சே, எனக்கு எப்படி வரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? எனக்கு எப்படி வந்து கிடைக்கும்? நாம் வேற, அவர் வேற. இது யூதர்களுடைய விவகாரம், நமக்கு எப்படி வந்து கிடைக்கும்? நமக்கெல்லாம் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம். எந்த வாக்கு தத்தம்? பூமியை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. எப்படி வருகிறது? விசுவாசத்தினால வருகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறது, இந்த யூதர்களுடைய முறைமையை கடைப்பிடிக்கிறது, அதை பற்றிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் நமக்கு கிடையாதுன்ட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து அதை கடைபிடித்து வாழுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தது போலவே விசுவாசத்தை சார்ந்தவர்களான நமக்கு எல்லாருக்கும்
எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி இப்படி விசுவாசத்தின் மூலமாக அது கொடுக்கப்படுகிறது. எனக்கு வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நான் விருத்த சேதனம் பண்ணிக்க வேண்டியதில்லை, நான் யூதருடைய முறைமையை கடைபிடிக்க வேண்டியதில்லை, அவங்க தேவாலயத்துக்கு போக வேண்டியதில்லை, அவங்க செய்ததெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ரூட் என்னவா வச்சுட்டார் கடவுள்? விசுவாசமாக வச்சுட்டார். விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளலாம். நீங்களாக இருந்தானே, நானாக இருந்தானே, யாராக இருந்தானே, யூதனாக இருந்தானே, கிரேக்கனாக இருந்தானே, எல்லாருக்கும் அது விசுவாசத்தின் மூலமாக வந்து கிடைக்கிறது. சரி, அப்போ ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி இப்படி விசுவாசத்தினால இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ திருப்பவும் இந்த ப்ரூஃப் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன். கலாத்தியர், இது நம்மளுக்கு தான்றது ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? இதுக்கெல்லாம் நாம் தான் சொந்தக்காரங்கிறத அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து மனசில் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எல்லா வசனத்தையும் எடுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்றதில் ரொம்ப செட் ஆகிடுச்சு. நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாதுங்கிறதில் மனசு ரொம்ப ஆழமாக செட் ஆகிடுச்சு. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது, இந்த குப்பையை அகற்றுறதுக்கு ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேண்டாத கருத்துக்களை, தவறான கருத்துக்களை அகற்றிட்டு இதுதான் உண்மை என்று சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. பாருங்கள், 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:7 நல்ல கவனிங்க. என்ன பண்ண பார்க்குறோம்? இப்போ ஆபிரகாம் மட்டும் இல்லை, அவன் சந்ததி மாத்திரமல்ல இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், பூமியை சுதந்தரிப்பான்ற வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், நாமும் தான் அதுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ? நான் யூத மார்க்கத்தான் கிடையாது. நான் யூத முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கல, நான் யூத முறைமையின்படி எதையும் பண்ணிக்கல, நான் விசுவாச மார்க்கத்தான். நீங்களும் அதே மாதிரி தான். இங்கே யாரும் யூதர்கள் கிடையாது, எல்லாம் விசுவாச மார்க்கத்தார்கள். நாம் எல்லாம் விசுவாச மார்க்கத்தார்கள். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா. அப்போ நீங்கள் விசுவாச மார்க்கத்தார்னா நீங்கள் யார் ஆயிட்டீங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. ஐயோ, நான் யூதன் இல்லைங்களே, அவன் வம்சம் இல்லையே, அவன் ஜாதி இல்லையே, அவன் என்ன விசுவாசம் இருக்குதா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆயிட்டீர்கள். 9ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள்னா எந்த அளவுக்கு பிள்ளைகள்? எந்த அளவுக்கு நீங்களும் பிள்ளை ஆயிட்டீங்க? அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தமாகிவிட்டது. ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணால், நான் சொன்னேன் இல்லையா, ரோம அரசாங்க சட்டத்தின்படி ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணால் அந்த குழந்தைக்கு சில உரிமைகள் கொடுக்கப்படுகிறது. யாரால் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குதோ அந்த குடும்பத்தினுடைய ஆஸ்திகளுக்கு இந்த குழந்தையும் ஒரு பங்குதாரராக மாறிவிடுகிறது. அதற்காக அத்தாட்சி பத்திரத்தையே கொடுத்துட்றாங்க. அப்போ சொல்கிறாரு, நாம் வந்து அப்படி தான் தேவனுடைய குடும்பத்தில் கொண்டாந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகள் ஆகிட்டோம். நம்மலாம் அந்நியர்களாக இருந்தோம், யூதர்களாக இல்லை. நாம் கொண்டு சேர்த்துட்டார், நம்மளை பிள்ளைகள் ஆக்கிட்டார். ஒரு அடாப்டட் சைல்டு எப்படி எல்லா சொத்துக்கும் அந்த பிள்ளைக்கும் பங்கு இருக்குதோ ரோம அரசாங்க சட்டத்தின்படி, அதே போல் பிள்ளைகளானால் அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கவும் படுகிறார்கள். இப்போ நாம் விசுவாச மார்க்கத்தார் பிள்ளைகளாயிட்டோம். அதே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் என்ன பண்ணுறோமா? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் இது நடந்தது? ஏன் சிலுவை? ஏன் அங்கே சாபமாகணும் இயேசு? ஏன் இதெல்லாம் அவர் மரத்தில் தூக்கப்படணும்? இதெல்லாம் ஏன் நடந்தது? 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அதான் பாயிண்ட்டு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, எதுக்கு சிலுவை மரணம் நடந்தது? எதுக்கு இயேசு சிலுவையில் மரித்தார்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்க. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, யாருக்கு சொந்தமாயிடுச்சு? எல்லாருக்கும், விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும், ஆபிரகாமை போல் விசுவாசம் உள்ள யாவருக்கும் சொந்தமாகிவிட்டது. இப்போ பாருங்கள் 27ஆம் வசனம், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள்னா வெறும் ஞானஸ்தானம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம். தண்ணீருக்குள்ள ஞானஸ்தானம் அது வேறு,
இது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், அதுதான் ரட்சிப்புன்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நம்மளை கொண்டாந்து தண்ணிக்குள்ளே முக்கினா அப்படி இருக்கும், அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணிட்டாராம், முக்கிட்டாரா. நாம் எல்லாம் அவரை தரித்து கொண்டோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. பாருங்க, ஒரு ரேடியோ போட்டு உடச்சிட்டார். யூதன் கிடையாது, அவங்களுக்கு அதான் கேள்வி, நான் யூதன் இல்லையே நான் கலாச்சிட்டு இருக்கான். சொல்கிறாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. பாருங்கள், அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, ஃப்ரீ பீப்புள் இருந்தாங்க, அதாவது சுயாதீனமானவர்கள் இருந்தாங்க. அடிமைகளாக வாங்கப்பட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க, சுயாதீனமாக இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் கூட கிடையாதுன்றார். கடவுளுடைய ஆசீர்வாதம்னு வரும்போது அடிமையாது எஜமானாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அந்த வித்தியாசம் கூட கிடையாதுன்றார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும். ஆஹா, கிறிஸ்துவனுடையவர்கள் எத்தனை பேர்? அப்படியானால் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததினா அப்போ என்ன அதில் இன்வால்வ்டு? வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். எந்த வாக்குத்தத்தத்தின்படி? உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி என்னவா இருக்கிறோம்? நம்ம சுதந்திரராயும் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். இதை கொஞ்சம் கவனிக்காமலே இருந்தாச்சு. எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்தவத்தில் இதை யாரும் சரியாக கவனித்து பார்க்கல. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் கவனித்து பார்க்கவில்லை. முழு உலகத்தையும் சுதந்திரிக்கிறது என்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். நீ எடுத்துக்கொண்டார், ஒன்று இது உனக்காக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிற, நீ சொந்தமாக்கிக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? உலகம் வேண்டாம், எப்போ மோட்சம் போகிறோன்னு காத்துட்ருக்குறோம். முதல்ல இதை சொந்தமாக்குன்றார், முதல்ல இதை சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதனால தான் சொல்கிறார். பாருங்கள், அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குது. வச்சது அப்படியே இருக்குது, நீதிமான ஒருத்தனும் போய் எடுக்கிறது இல்லை. என்னைக்கு எடுக்க போகிறோம்? ஹலோ, அக்கிரமக்காரன் கையில் எல்லாம் இருக்குது, எல்லா ஆஸ்தியும் அவன் வச்சுருக்கான். பாருங்கள், அவங்கள்ட்ட பஞ்சமே கிடையாது. பாருங்கள், அவன் ஒரு நாள் கூத்துக்கு அவன் பாட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட செலவழிப்பான், 10 கோடி கூட செலவழிப்பான். ஒன்று தண்ணி மாதிரி காசு தூக்கி இறைக்கிறான் அவன் பாட்டுக்கு. அவனுக்கு காசு பணம்லாம் ஒன்றும் கிடையாது, வெள்ளி பொண்ணெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அவனுக்கு கையில் ஆஸ்தி அவ்வளவு மாட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அக்கிரமக்காரையா எல்லாம் என்னமோ அவங்க கையில் மாட்டிகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம மோட்ச லோகம் போனால் தான். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வச்சது வச்சபடியே இருக்குது. ஹலோ, எல்லா அக்கிரமக்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன்னா கிறிஸ்தவர்லாம் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, போகிறதுக்கே பஸ் ஃபேர் இல்லைப்பா அவங்களுக்கு. அவங்க பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிக்கிற ஆளும் நீ இப்படி தான் இருக்க சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாராக்கும். ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். ஒட்டகத்தின் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிற மாதிரி ஆக்கும், அது ரொம்ப கஷ்டமாக்கும். அதனால் எளிமை உள்ளவர்கள் ஏழைகள் பாக்கியவான்கள் சொல்லிவிட்டான். அதனால் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்படி ஏழையாகிறதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பவுல் ஏழை, பேதுரு ஏழை, எல்லாரும் ஏழை, இயேசுவே ஏழைங்க, மாட்டு தொழுவத்தில் தான் கிடந்தார் அப்படின்னு சொல்லி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதான வேத வசனம் வேற விதமாக சொல்லுது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவரை ஏழன் வேதம் சொல்லுங்க, வேதம் என்ன சொல்லுது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானாரே. பாருங்க, சிலுவையிலே அவர் ஏழ்மை கோலம் தரித்தார். சிலுவையிலே அங்கே தான் பாருங்க நம்முடைய ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோலவே அங்கே தான் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார். பூமியில் ஒன்றும் அவர் தரித்திரர் ஆகலை. ஒரு தரித்திரர் எப்படி 5000 பேருக்கு சோறு போட முடியும்? நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா 5000 பேருக்கு? ஹலோ, அது மீன் வறுவலும் இதுவும் நடக்கவே நடக்காது. 5000 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுவீங்க நீங்கள்? ஒரு தரித்திரர் எப்படி கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு திராட்சை ரசத்தை கொடுக்க முடியும்? ஒரு தரித்திரர் எப்படி இதெல்லாம் பண்ண? ஒரு தரித்திரருக்கு ட்ரெஷரர் இருந்தாரா? தரித்திரருக்கு ட்ரெஷரே தேவையில்லையே. ட்ரெஷரர் இருந்தால் ட்ரெஷரர் இருக்கணும், அதாவது வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணுமே. வெறும் பொட்டியை தூக்கிட்டு வாங்க சொல்ல முடியும், அவனே போயிடுவான். பொட்டியை வேணாம் நீ வேணான்னு. ட்ரெஷரரு
பொட்டியில் தான் வைக்கிறதுக்கு இருக்கணுமே. ஹலோ, இருக்கீங்களா? அவரை மேலங்கிய கூட கழட்டின உடனே அவன் வந்து சீட்டு போட்டு யாருக்கு இது உள்ளன்னு பார்த்து எடுத்துக்கலான்றான். ஏன்னா அவ்வளவு விலையுயர்ந்த மேலங்கியா அது, ஒரே தையல் அப்படியே தைச்சிருக்குது. அந்த மாதிரி விலையுயர்ந்த இது. இவரை வந்து நம்ம ஏழையாக்குறதுலே குறிக்கோளாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஏழையாக இருக்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக. நானும் ஏழை, அடியேனும் ஏழை, அவரும் ஏழை, நாங்கள்லாம் ஒரே கட்சி தான் நம்ம குறிக்கோள். தப்பு. ஏழையாக இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவான் லாக்கும்படியாக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த அவர் கல்வாரி சிலுவையிலே ஏழையானார், நமக்காக சாபமானார். அதுதான் வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறத நல்லா கவனி. வேதம் எங்கே சொல்லிடுது அவர் ஏழைன்னு? இவங்களாம் நினச்சிக்கிறது. மாட்டு தொழுவமாக்கும், அங்கேயாக்கும், ரோட்டில் கடத்தி பிளாட்ஃபார்மில் கடத்திருந்தாங்களாக்கும், இப்படியாக்கும், மாட்டோட மாடாக இவரும் கிடந்தாராக்கும், இஷ்டத்துக்கு பேசுகிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே, நம்ம ஐஸ்வர்யவான் லாக்கும்படிக்கு. அப்போ பாருங்கள், நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், காரியங்கள் மாற வேணும், இல்லைனா நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்போ அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நமக்காக வைக்கப்பட்டிருக்குது, வச்சது அப்படியே இருக்குது, யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நம்ம யாரும் போய் அதை கேட்டது கூட கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், அது அவன்ட்டு தான், அவன்கிட்டே சொல்கிறோம். நம்ம ஒன்று தான்ப்பா, நீ தான் நிறையா வச்சுருக்கிற, எங்கள்கிட்ட என்ன இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கோயில் கட்டணுன்னா அவங்ககிட்ட தான் போய் டொனேஷனுங்க நிற்கிறாங்க. இப்போது யார்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, நீங்கள் தான் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரு, நீங்கள் செஞ்சால் தான் நடக்கும்ட்டு போய் ஒரு டிக்கெட்டு புக்கு அடிச்சுட்டு போய் நிற்க வேண்டியது அங்கிட்ட. அது ஏன்னு சொன்னால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு ஒருபோதும் வாசிக்கிறது கிடையாது, அதை புரிந்து கொள்வது கிடையாது. அந்த ஆஸ்தியெல்லாம் என்னுடையதுன்னு தெரிஞ்சால் அதை எப்படி எடுக்கணுன்ற எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிடும். எப்படி எடுக்கணும், நம்ம போய் அடித்து வாங்க சொல்லலை, பிடிச்சி வாங்க சொல்லலை, நம்மளை போய் கொள்ளடிக்க சொல்லலை, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்க சொல்லலை வேதம். அவங்ககிட்ட இருக்குதுன்றதுனால போய் எடுத்துகிட்டு வந்துருந்தாரா, போய் வீட்டுள்ள பூந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடு, ஒன்று தான் அதுன்னு கிடையாது. எப்படி எடுக்க சொல்லியிருக்காரு, விசுவாசத்திலே எடுக்க சொல்கிறாரு. விசுவாசத்தில் அங்கே இருக்கிறத உன்னுடையதாக்கு, அது அவங்க கையில் இருக்கக்கூடாது, உங்கள் கையில் தான் இருக்கணும், நீ தான் அதுக்கு சொந்தக்காரன். விசுவாசத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, உன்னுடையதை எடுத்துக்கொள். ஏனென்றால் அதை உனக்கு தான் கொடுத்தேன், அங்கே மாட்டிகிட்டு இருக்குது, அது உனக்கு தான் அதை வச்சிருக்கிறேன், ஆனால் அது அங்கே இருக்குது, அதை நீ சொந்தமாக்கி கொள் என்று சொல்லுகிறார். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எல்லாரும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே,